பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுமே பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க பாக்கியா. எதுக்காக எடுத்துட்டு வந்து எனக்கு பணம் கொடுக்குறீங்க, எனக்கு பணம் வந்து கொடுக்காதீங்க, அன்புக்கு நீங்க என்ன வேலை பேசுறீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே பழனிசாமி அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு நம்ம பாக்கியம் வந்து பேசினதவே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பழனிசாமி. அப்ப போலீஸ் வந்து பழனிசாமியோட காரை வந்து நிறுத்துறாங்க. ஆனா பழனிசாமி நம்ம பாக்கியாவே நினைச்சிட்டு இருக்கிறதுனால பாக்கியாவை நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப போலீஸ் வந்து என்ன நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, இங்க ஒழுங்கு மரியாதை 500 ரூபாய் ஃபைன் கட்டுன்றாங்க. அன்புக்கு வேலை பேசுறீங்களா சார்னு சொல்லிட்டு பழனிசாமி கிண்டல் பண்றாங்க. சாரி, நான் வந்து கவனிக்காம வந்தது என்னுடைய தப்பு தான், என்னுடைய மிஸ்டேக் தான். நீங்க வந்து ஃபைன் போடுறீங்களா, அந்த ஃபைனை நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு பழனிசாமி அந்த ஃபைனை கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம இனியாவுக்கு வந்து விமல் கால் பண்றாங்க. விமல் கால் பண்ணி நான் வந்து சிவகார்த்திகேயனோட ரசிகன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இனியாவை மீட் பண்றதுக்காக வராங்க. நீங்க தானா, எதுக்காக இங்க வந்தீங்க, இப்ப என்னுடைய அண்ணா வர நேரம் ஆச்சு, அப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. இங்க தேவையில்லாம இப்படி வந்து பேசுறது யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, இனி என்னை வந்து பார்க்காதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இனியும் சொல்றாங்க. கண்டிப்பா உன்னை பார்ப்பேன் பேசுவேன், ஏன்னா நான் வந்து உன்னை உயிருக்குறா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு விமல் வந்து முடிவு பண்றாங்க. அடுத்ததா வந்து ரொம்பவே சந்தோஷமா நம்ம எழில் வந்து நிலா பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்பா வந்து நம்ம அமிர்தாவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் எழில் கிட்டையும் அமிர்தா கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வராங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி கிட்ட அமிர்தா வந்து உங்களுக்கும் பாட்டி காஃபி எடுத்துட்டு வரட்டுமா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரி எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. இது அமிர்தாவோட அம்மாவுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமா ஆயிடுது. உடனே போயிட்டு அமிர்தா கிட்ட கேக்குறாங்க. அவங்க என்கிட்ட வந்து குழந்தை பெத்துக்க சொல்லி சொன்னாங்க, அதனால எழில் வந்து சண்டை போட்டுட்டாங்க, இப்ப அதனால வருத்தப்பட்டு இருக்காங்கன்னதோ உடனே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு நீங்க வருத்தப்படுறது கரெக்டு தாமா, நானும் அமிர்தா கிட்ட வந்து சொல்லிட்டே தான் இருக்கேன், குழந்தை கூடி சீக்கிரம் பெத்துக்கோ, இந்த குடும்பத்தோட வாரிசு அது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா அமிர்தாவுக்கு இதுல விருப்பம் இருக்கு, எழில் தம்பி தான் வேண்டாம், எதுக்காக குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லிட்டு தள்ளி போடுறாங்களான்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஈஸ்வரி நான் பெரிய மனுஷி, இந்த வீட்டுல எதுக்கு இருக்கேன், நான் சொல்றது யார் இந்த வீட்டுல இருக்கவங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.